Vinish Avargal to say a few words. அனைவருக்கும் வணக்கம். என்னோட தமிழ் மொழியில் கொஞ்சம் மலையாளம் கலந்துருக்கும். ஏன்னா நான் பேசிக்கலி மலையாளி. நான் அது பெரிய தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மலையாள மொழியோட தாய்மொழி தமிழ் மொழி. அந்த வரலாறு யாருக்கும் தெரியாது. அதை விட இப்போ உட்கார்றவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியாது. இப்போ கேரளா தமிழ்நாடுங்கிறது எல்லாமே இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் தானே ஆயுது. அதுக்கு முன்னாடி மட்ராஸ் ஸ்டேட்டோட பார்ட்டாக இருந்துச்சு. நான் எல்லாமே தங்குற இடம் மலபார் அப்படிங்கிற ரீஜியன் மட்ராஸ் ஸ்டேட்டோட பார்ட்டாக இருந்துச்சு. 1950s அப்புறம் தான் அது கேரளமாக மாற்றிட்டாங்க. தமிழ்நாடா லாங்குவேஜ் வைஸாக மாற்றிட்டாங்க. அது சொல்கிறேன் என்னன்னா, எல்லாத்துக்குமே கல்ச்சரல் வைஸ் எல்லாமே ஒன்று தான். சவுத் இந்தியன் நமக்கு தெரியும், அந்த திராவிட ராஷ்ட்ரியம் அப்படிங்கிறது அது சவுத் இந்தியாவிலே ஒரே ராஷ்ட்ரியம் தான், ஒரே அரசியல் தான். அதை நான் சொல்ல அது பொலிட்டிக்கலி மட்டும் இல்லை, அது சோஷியலி நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ என் பேச்சில் ஏதாச்சும் மலையாளம் கலந்து வரும்போது மன்னிச்சுக்கோங்க. இந்த படத்தை பற்றி நான் என் கஷ்டத்தை பற்றி பட்ட பாடை பற்றி சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. எல்லா ட்ரெய்லர் லான்ச்சுக்கும் எல்லா ஆடியோ லான்ச்சுக்கும் அது நீங்கள் காதில் வாங்கிட்டே இருக்கும். அது புது கதையே கிடையாது. நான் அதை பற்றி எதுவுமே சொல்ல விரும்பலை. ஒரு முக்கியமான விஷயம், நான் 2013 தீ குளிக்கும் பச்சை மரம்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. எதையும் தெரியாமல், இப்போ தெரியும் நான் சொல்லலை, எதையும் தெரியாமல் நாங்கள் ஒரு டீமாக எதுவுமே பேசக்கூட தெரியாமல் நாங்கள் இங்கே சினிமாங்கிற ஒரு பாசத்தை வச்சு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் மட்டும் வச்சு, அந்த தன்னம்பிக்கை மட்டும் வச்சு வந்துட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் 2013 தீ குளிக்கும் பச்சை மரம் கொஞ்சம் பேருக்கு இப்போவும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த படத்தை பற்றி நிறைய விமர்சனம் எல்லாம் நல்லா வந்துருந்தாங்க. ஆனால் கமர்ஷியலி பெருசாக போகல. எங்களுக்கு அந்த ப்ரமோஷனை பற்றியும் தெரியல. நான் இது சொல்ல வர்றதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு ஒரு ஜூனியர் நடிகராக வந்திருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட 300-400 பேர் வந்திருந்தாங்க. என்கிட்ட சார் எனக்கு ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட மேனேஜர் மூலமாக இன்னொருத்தர் வந்திருந்தாங்க. சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டேன். கண்டிப்பாக அவரை பார்த்தபோது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. அவர் ஃபேஸ் பார்த்துட்டு, அவர் பேச்சு பார்த்துட்டு எல்லாமே. இப்போ நான் சொன்னேன், சரி நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், 400 பேர் வெளியே நிற்கிறாங்க, ஒரு வாய்ப்பு தரேன், நான் ஒரு ஓப்பனாக சொல்கிறேன், இப்போ சொல்கிறதுக்கு தப்பு இல்லை, ஒரு 1000 rupees நான் பெர் டே வச்சுட்டு தரேன்னு சொன்னேன். 25 நாள் இருக்காங்க. அப்போ என்கிட்ட கேட்டேன், சார் அதாவது 1000 இருக்குது சார், நான் 1-2 படம் ஆல்ரெடி நடிச்சிருக்கு சார், நீங்கள் 2000 ஆக்க முடியுமா கேட்டேன். நான் சொன்ன வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு இப்போவுமே எந்த தப்புன்னு தோணலை. நீங்கள் நடிக்கணும்னா நடிச்சுக்கோங்க, இல்லை அப்படியே ஓடி போயிடும் அப்படின்ட்டாங்க. அது அவர் தான் இந்த யோகி பாபு. எப்படி இருக்கு நீங்கள் பாருங்க. ஆனால் 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அப்புறம் தாண்டி நான் யோகி பாபுஜி சௌக்கியமானு கேட்ட போது ஃபோன் மெசேஜ் கூட அவர் சேவ் பண்ணல, என் நம்பர் என்னன்னு தெரியாது, என் குரல் பார்த்த போது புரிஞ்சிச்சு. வினிஷ் சார் எப்படி இருக்கு, சௌக்கியமானு கேட்டேன். நான் அந்த படம் பண்ணி ஒரு 5-6 வருஷம் ஃபினான்ஷியலி நிறைய சிக்கல் இருந்த டைமில் தான் அவர் சொல்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் தாண்டி தான் நான் இந்த கதையை பற்றி பேசினேன். இந்த கதையை பற்றி எதுவும் பேசலை, நான் எனக்கு ஒரு கதை சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு மட்டும் தான் சொன்னேன். அப்போது போகும்போது இது கூட சேர்ந்து நான் ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும். என்னென்னா, போகும்போது நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், ஜி நான் யோகி பாபுஜி என்னோட நல்ல நண்பன், இப்போது என் மேலே நிறைய பாசம் வச்சுருக்காங்க, நான் ஒரு கதை அவர்கிட்ட தான் சொல்ல போகிறோம், மறுபடியும் நான் தமிழ் படம் பண்ணுற மாதிரி இருக்குது, அவர் டேட்டு சொல்லிட்டீங்கன்னா தரேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஓகேவான்னு கேட்டேன். அப்போது என்னதை விட டெய்லி 2 தடவை 3 தடவை படம் பார்ப்பாங்க. தமிழ் படமாக இருக்கட்டும், மலையாள படம், ஹிந்தி படமாக இருக்கட்டும். இப்படிப்பட்ட ஒருத்தரை நான் உலகத்திலே பார்த்தேன். நான் சும்மா சொல்லலை, நம்ம ப்ரொடியூசர் அந்த மாதிரி ஒரு ஆள். காலையில் பார்ப்பாங்க, சாப்பிடும்போது பார்ப்பாங்க, பாத்ரூம் போகும்போது பார்ப்பாங்க, எப்போவுமே பார்த்துட்டு இருக்கு இவர். 5 நேரம் நமாஸ் ப்ளஸ் 3 படம், இதுதான் இவரோட முறை. இது எனக்கு எல்லா உலகத்தில் எல்லா படமும் இவர் பார்த்துட்டு தான் இருக்குது. அவ்வளோ அப்டேட்டாக இருக்குது. பேசும்போது எல்லாமே அப்படி இல்லைன்னு உங்களுக்கு தோணலாம், ஆனால் அது அப்படியே கிடையாது. அப்போது நான் சொல்கிறேன் சரி நான் வரேன், யோகி பாபு தானே, அது அப்படி படம், அந்த படம் இந்த படம் அதெல்லாம் நிறைய அப்டேட்டில் இருக்காரு. கேட்ட உடனே சரி நான் வரேன், ஓ டேட்டு சொல்லிட்டீங்கன்னா நான் வரேன்ட்டாங்க. ஓகே சொல்லிட்டீங்கண்ணா. வந்தாச்சு. நான் கதை பற்றி நான் பைண்டட் ஸ்கிரிப்டாக வந்தேன்.
எதுவுமே கதை பற்றி கேட்கல. என் சூழ்நிலை பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். அதை விட ஆனால் தீக்குளிக்கும் பச்சை மரங்கிற படத்தை பற்றி அவருக்கு அன்னைக்கே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்துச்சு. சரி நான் கதை பற்றி நான் 10 நிமிஷம் தான் சொன்னேன். சரி வினிஷ், அதை கதையெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஸ்கிரிப்டே எதுவும் டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம், நான் உங்களுக்கு டேட் தரேன்ட்டாங்க. அப்போவுமே நான் அடுத்த நாளில் ஏதோ அட்வான்ஸ் கொடுத்து அதுலேருந்து ஆரம்பித்த பயணம். இப்போது கொஞ்சம் சிக்கல்கள் எல்லாமே நடுவில் ஃபினான்ஷியல் சிக்கல் எல்லாமே வந்துருச்சு. அண்ணன் நான் குறை சொல்ல மாட்டேன், நான் கொஞ்சம் ஷெட்யூலாக தான் பண்ணியிருக்கு, அது நம்ம காரணம் தான். அண்ணனை எல்லா பிரச்சனையும் அவர் மேலே தள்ளாதீங்க. நிறைய ப்ரொடியூசர்ஸோட சிக்கல்கள் எல்லாமே வரும். அது வெளியே சொல்லாமல் அவங்க யாரை ஏதாச்சும் ஒருத்தரை வச்சு தான் அவங்க ஒரு காரணத்தை சொல்லணும். அப்போ யோகி பாபு அண்ணன் இருந்தால் நிறைய பேர் இருக்காது. நான் அவரை பற்றி பெருமையாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன், உண்மையாக தான் சொல்கிறேன். நான் பாசிட்டிவாக சொல்லுவாங்க, நெகட்டிவாக நான் ஓப்பனாக அவர்கிட்ட சொல்லியிருக்கு, சொல்ல வேண்டியது. இப்போ நான் உண்மையாக சொல்கிறேன், நம்ம படம் மேலே அவர் எந்த தகராறும் பண்ணலை, எந்த பிரச்சனையும் பண்ணலை, கரெக்டாக தான் வந்திருக்கு. ஒரு சில சின்ன சூழ்நிலையால் ஒரு சில டைமில் இல்லாமல் கொஞ்சம் முன்ன தள்ளி போகிறது சினிமாவில் சகஜம், நான் நம்புகிறேன். அப்போது இது எல்லாமே இது தாண்டி நான் பண்ணி முடிச்சிருக்கேன். கேரக்டர் ரோல்கள் நம்ம வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நான் நம்புகிறேன். அது வெற்றி கிடைக்குமா இல்லையாங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் படம் பார்த்துட்டு அதை சொல்லுங்கள். அதை தாண்டி நான் இங்கே வந்தாச்சு, எனக்கு எதுவும் தெரியாத சூழ்நிலையில் 10-15 வருஷமாக இங்கே ஒரு தமிழ்நாடுக்கார மாதிரி தான் இருக்குது. போயிட்டு வந்துட்டே இருக்குது. எனக்கு எல்லா பிரச்சனத்திலும் அதை தாண்டி ஃபஸ்ட்டு வந்து நான் நன்றி சொல்கிறது வந்துட்டு என் ஃபேமிலி, என் ஒய்ஃபு இப்போ என் கூட இருக்கிறாங்க, வந்திருக்காங்க ஊர்லேருந்து. அவர் எல்லா பிரச்சனை நம்ம ஒரு கலைஞனாக நம்ம ஒரு பயணம் பண்ணும்போது நம்மளை சப்போர்ட் பண்ண வேண்டியவங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. இங்கே சாலிகிராமத்தில் எல்லாமே நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக தோணும், எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான 100கணக்கான பேர் இருக்குங்க, நான் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அழிஞ்சிட்டே இருக்காங்க. அவங்க சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் அழிஞ்சிட்டே இருக்காங்க. அப்புறம் தானே ஒரு கல்யாணம் பண்ணணும், பசங்க அப்படிங்க ஃபேமிலி குட்டி குடும்பம்னு எல்லாமே. ஸோ மேரேஜ் எல்லாமே முடித்தவங்களுக்கு ஒரு ஒரு கலைஞராக ஒரு பயணம் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய சிக்கல்கள் வரும். அதெல்லாமே தாண்டி நம்ம கூட நிற்கிற ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு டைரக்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய பயணம் ஈஸியாக கொண்டு போகலாம். அது ஒன்று, அதை நான் ஃபஸ்ட் நன்றி தெரிவிக்கிறது. ரெண்டாவது வந்து அண்ணன் எனக்கு டேட்டு கொடுத்து நான் சொல்லியாச்சு. அப்புறம் வந்துட்டு ஜாக்கிர்னா இப்போ இவரை பற்றி நான் என்ன சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு எந்த படமாக இருந்தாலும் சரி நான் நம்புகிறேன், ப்ரொடியூசர் இஸ் த நம்பர் 1. ப்ரொடியூசர் இல்லைன்னா ஒரு படம் இல்லை. சினிமா அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடியூசரை தான் மதிக்கணும். அது யாராக இருக்கட்டும், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ப்ரொடியூசரை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராமினன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு முக்கியத்தை கொடுத்து அவங்க தான் பெரியவங்க என்ன நம்ம வைக்கல. என்னன்னா நம்ம சாப்பாட்டுக்கு சோத்து அவர் தானே தருது. ஒரு நிறைய எல்லாருக்கும் இப்போ ஒரு ப்ரொடியூசர் மூலமாக தானே நம்ம எல்லாரும் நிறைய பேர் இங்கே இப்போ மேடையில் உட்கார்றது காரணமே அவர் தானே. ஸோ அந்த ப்ரொடியூசரை நம்ம எல்லாருமே பாராட்டணும், எல்லா ப்ரொடியூசர்ஸையும் பாராட்டணும். அவங்களுக்கு தான் நம்ம முக்கியத்தை கொடுக்கணும். இல்லைன்னா சினிமா உலகமே கெட்டு போயிடும். அது ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு முக்கியத்தை கொடுத்து ப்ரொடியூசரை நம்ம 2வது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சா கண்டிப்பாக சினிமா உலகமே கெட்டு போயிடும் தான் நம்புறேன். மலையாளமாக இருக்கட்டும், தமிழர் எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும். ஸோ அதனால என்னோட நன்றி சாக்கிர் பாய் மேலே. 2வது வந்துட்டு எனக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்தாச்சு. படம் பாதி போகும்போது படம் கூட நிப்பாட போகிறேன் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது படம் கூட பார்க்காம ரிவ்யூ கூட பார்க்காம அவர் சரி தம்பி நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் சொல்கிறது நான் நம்புகிறேன், நான் ப்ரொடியூசராக ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி சரவணன் சார் இப்போது வர முடியல, அவர் தம்பி தான் வந்திருக்கா. அவர் மலேசியாவில் இருக்க, வெளியூரில் இருக்கா, அவரை ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அவர் மேலே நான் ஒரு பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு மது அம்பாடி சார் எல்லோரும் சொல்லியாச்சு. 4 தடவை நேஷ்னல் அவார்டு கிடைச்சாங்க, 15-16 வாட்டி ஸ்டேட் அவார்டு, எல்லா லாங்குவேஜஸ்லும் இப்போ ஸ்டேட் அவார்டு கிடைச்ச, இத்தனை அவார்ட்ஸ் கிடைச்ச ஒருத்தர் இப்போது லைவாக இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது சார் மட்டும்தான். மட்டும் இல்லை, அவர் 76 வயசாச்சு. நீங்கள் வரும்போது இல்லை அங்கே மைக்கு கொடுத்துடலாம் சொன்னேன். அதெல்லாமே அவரை பொறுத்த வரைக்கும் அசிங்கம் அப்படி சொல்கிறது. என்னென்னா அவர் ஒரு மலை கூட ஏறுவார், இப்போ கூட ஏறுவார். 76 வயசுல செம்ம அப்டேட்டடாக இருக்குங்க. உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது அவர் தெளிவாக லேப்டாப்பை வச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கும். 3-4 மணி நேரம் தான் தூக்கம். நீங்கள் நான் பார்க்குற மாதிரியே இல்லை அவர்.
ஸோ லேப்டாப் ஃபுல்லாக அப்டேட்டாக இருக்கும். எது புது கேமரா வந்திருக்கா, என்ன சாஃப்ட்வேர் புதுசாக வந்திருக்கு, எல்லாமே அப்டேட்டாக இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்க்கும்போது நம்மள எல்லாமே இப்போவுமே வயசாச்சுன்னு தோணுது. ஸோ அது எங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு பெரிய அற்புதம். ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். ஸோ அதை தாண்டி இங்கே வந்தபோது நான் தானு சாரை போய் பார்த்தேன். தானு சார் என் மேலே எதுவும் பாசம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவருக்கு. ஆனால் தானு சார் என் கூட நின்று இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆடியோ அவர் தான் எடுத்திருக்கார், எல்லாமே நிறைய விஷயங்கள் அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கார். இப்போ பிவிஆர் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிற படம், கேரளாவில் கூகுள் மூலமாக டிஸ்ட்ரிபியூட், எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். நான் அவர் கஷ்ட காலத்திலையும் கஷ்டத்திலையும் என் கூட இருந்திருக்காங்க யார் அன்புக்குரிய நண்பர். அவருக்கு நான் பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். அது மாதிரி இப்போ நான் 1 மாதம் மட்டும்தான் பார்த்தது. ஆனால் இங்கே வந்துட்டு நான் தனஞ்சன் சார் மாதிரி ஒரு இடத்துல நான் பார்த்ததே கிடையாது. மது சாரை பற்றி நான் சொல்லியாச்சு, செம்ம அப்டேட்டடாக இருக்கணும். இவ்வளோ அப்டேட்டடாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசரை நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அஸ் எ ப்ரொடியூசர் இனிமே தான் அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ் உலகத்துக்கு இன்னும் பெருசாக தெரியும். நிறைய அவர் பண்ணியாச்சு, அது தெரியாத விஷயம் கிடையாது. தானு சார் மாதிரி தான் அவர். ஆனால் இதுக்கு மேலே அவர் வரப்போகிறேன்னு, இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, பண்ண போகிறேன்னு நான் நம்புகிறேன். மிகப்பெரிய நன்றி நான் அவருக்கும் தெரிவிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்துட்டு எனக்கு என் கூட நின்றவங்க நிறைய பேர் இருக்குது, நடிகர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ண, ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணாமல் எதுவும் இருக்கலை. இந்த அருவிபாலா சொல்லியாச்சு, நான் ஏதோ கோபம் வந்துருச்சு. ஆமாம், ஷூட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவனுக்கு கால் வந்துருச்சு, அவன் போயாச்சு. ஒரு லாஸ்ட் ஷார்ட் இருந்துச்சு, அது பண்ண முடியல. நான் அவங்ககிட்ட சொன்னேன், திட்டினேன், நிறைய திட்டினேன். ஆனால் கடைசி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அந்த ரஜினி சாரோட படத்தை வேட்டையும் படத்தில் செம்மையாக நடிச்சிருக்கேன் அவர். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இதுக்காக அவன் ஓடி போயிருந்தேன். ஸோ அதனால நான் அவர் மேலே எந்த கோபமும் எனக்கு அவருக்கு இல்லை. மற்றவங்க எல்லாமே ஸ்ரீதராக இருந்தாலும் ஸ்ரீதரில் செம்மையாக பண்ணியிருக்கு. கல்கி, வாசந்தி அக்கா, மேனகா, குறிப்பாக வந்து சாந்தி ராவ் ஹீரோயினை செம்ம சூப்பராக அவர் சப்போர்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லிட்டிங்கன்னா, சாபு ஜோசப் இஸ் பிரில்லியன்ட் டெக்னீஷியன், எடிட்டர் மட்டும் இல்லை, அவர் நேஷனல் அவார்டு வின்னர், உங்களுக்கு தெரியும். அவர் செம்மையாக சப்போர்ட் பண்ணியிருக்கார். அதை விட என்னோட மிகப்பெரிய நண்பன் எஸ்என் அருணகிரி, அவர் மேலே நான் என் கோ ப்ரொடியூசர் வந்ததுக்கும் எங்கூட எவ்வளோ நாள் கூட பயணம் பண்ணுறதுக்கும் எல்லாமே அவர் செம்மையாக சப்போர்ட் பண்ணேன். கஷ்டத்தில் எல்லாமே கூட வந்திருக்கா. அவர் மேலே நான் பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு எஸ் ஐயப்பன், அவர் ஒரு சாதாரண டேரக்டர் கிடையாது. இனிமேல் தான் அவங்க பேர் மெய்யழகன் எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்கா. இனிமேல் தான் அவர் பேர் இன்னும் 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 பெருசாக வரும். ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி மிரட்டல் செல்வா, என் தீக்குளிக்கும் பச்சை மரத்துலேருந்து அவர் அந்த படத்திலும் செம்மையாக பண்ணியிருக்கு. இந்த படத்தில் ஃபுல்லாக அவர் ஒரு டெக்னீஷியனாக வரல, அவரால் முடிஞ்சது அவர் பண்ணி போயிருக்கு. பணம் அது இது எதுவும் பெருசாக என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி பேசி அவர் எதுவும் என்கிட்ட இருந்து பிடிச்சி வாங்கலை. அது எல்லாமே செம்ம சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு மேனேஜர் ரவி முத்து என் கூட 3 வருஷமாக என் கூட இருக்குது. எல்லா பிரச்சனையிலும் அவர் கூட இருந்திருக்காங்க. அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அது மாதிரி அனாமா, குறிப்பாக வந்துட்டு அவர் என் டைரக்டோரியல் டீமு 3 வருஷத்துக்குள்ளே நிறைய பேர் மாறிடுச்சு. நான் அவரை எந்த குறையும் சொல்ல முடியாது. போயிட்டே இருக்கும்போது நடுவில் வேறு படம் வரும். ஸோ அந்த படத்துக்கு அவருக்கு போய் தான் ஆகணும். ஸோ ஒரு 6, 8, 9 பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் சூப்பராக என் கூட சப்போர்ட் பண்ணியிருக்கு. அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஸோ கடைசியாக இந்த படத்தை பாருங்கள். எல்லா படமும் வெற்றி கிடைக்குங்கிறது தான் நம்மளும் நம்புகிறேன். இப்போ 3 படம் அப்படி தான் வருது. அடுத்த 16ஆம் தேதி 3 படமும் வெற்றி அடையட்டும். ரொம்ப சந்தோஷம். நன்றி, மகிழ்ச்சி. Thank you so much, sir.